சமீப காலமா உக்ரைனோட பார்லிமென்ட் ராடான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான தீர்மானங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அது எதுக்காகன்னா, மொபைலைசேஷனுக்காக. இந்த மொபைலைசேஷனுக்கு யாரெல்லாம் என்ரோல்மென்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ரோல் பண்ணவங்கள கூப்பிட்டா வந்து சேர மாட்டேங்கிறாங்க இல்லையா? இந்த ராணுவத்துக்கு வந்து சேருங்க, ஃப்ரண்ட் லைனுக்கு போணும், ட்ரெய்னிங் குடுக்கணும்னு கூப்பிட்டா வர்றதில்ல இல்லையா? அதுக்காக பெனால்டி போடலாம். அதாவது பீஸ் டைம்ல கூப்பிட்டு வரல அப்படின்னா, 4000லேருந்து ஒரு 7000. ஒரு வேளை சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கூப்பிடும்போது வரல, அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வரல அப்படின்னா 17,000 வரைக்கும் பெனால்டி அப்படிங்கிறது போலலாம் சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப அது இன்னுமே கடுமையாக்குறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்திருந்தது. என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? திரும்பி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துல என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? டிமொபைலைசேஷன். அதாவது ஆல்ரெடி மொபைலைஸ் ஆனவங்க ரொம்ப நாளா ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்து ரொட்டேஷன் பண்ணா தானே அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடும்போது ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கவங்க திருப்பி வந்தாங்கன்னா, இவங்க போய் சண்டை பிடிக்கிறதுக்கு. அதாவது ஒரு 6 மாசம் கேப் அது வேணும் இல்லையா? ஏன்னா ரஷ்யா இது போல ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா உக்ரைன்ல வந்து அது நடக்கல. இதனால தான் கீவ்லலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ பதிவுலாம் பார்த்திருப்போம். இப்போ அந்த இத வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதோட விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வேளை அது உறுதிப்படுத்தும் பட்சத்தில அடுத்தடுத்த பதிவுல தெளிவுபடுத்திக்கலாம். பட் ஆனா இது போல நடக்க போகுது அப்படிங்கிறதுல சொல்றாங்க. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, உக்ரைன்ல இப்ப களத்துல நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கூட கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எத்தன நாளைக்கு தாங்க நின்னு சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யா வந்து எந்தெந்த இடத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஆர்ச்சர் ட்ரெய்னிங். இது இந்த ஆத்விகாவோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்டு உக்ரைனுக்கு. இது ஒரு மலைப்பகுதி மாரி இருக்கு. அந்த சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஹில் மாரி இருக்கு. ஸோ அந்த ஹில் மேல இந்த பகுதி லொக்கேட் ஆயிருக்கிறதுனால, இந்த செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால, உக்ரைனுக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்கு. ஸோ அத கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக ரஷ்ய வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த சிட்டிய சுத்தி வளைக்கிறதுக்காக பல திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணோஹரிவ்கா. இந்த கிருஷ்ணோஹரிவ்கால பயங்கரமான சண்டை நடந்திருக்கு பார்த்திருப்போம். இன்னும் சில முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஜியோ லொகேஷன்லாம் உக்ரைன் தரப்புல இருந்து எப்பவுமே குடுப்பாங்க. நாங்க ரஷ்யன்ஸ் தடுத்து நிறுத்துறோம்ன்ட்டு. அதுபோல ஏதாவது வந்ததுன்னா உறுதிப்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு ரஷ்யா வந்து முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் அப்படியா என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியல. வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிரும். ஆனா சில இடங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோ பதிவுல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முந்தின பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது பில்லோஹரிவ்கா. இந்த பில்லோஹரிவ்கால தெரிக்கோன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சின்ன மலைப்பகுதி மாரி இருக்கு. அங்க ஒரு மைன் இருக்குது. அந்த மைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஹில் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த இடத்துல வந்து ரஷ்யர்கள் இப்போ முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அடுத்த கான்சன்ட்ரேட் பண்றது செசிவியார். செசிவியார்ல பயங்கரமான தாக்குதல். இப்போ ஒரு பதிவு லோடா இருக்கும். நேத்திக்கு ஒரு பதிவு காமிச்சிருந்தேன் இல்லையா? ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. இப்போ இந்த பதிவு பார்க்கும்போது ஃபுல்லா ஸ்மோக் ஸ்க்ரீனா இருக்கு. செசிவியார் ஃபுல்லா பயங்கரமான தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க. இதனால உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு தினம் தினம் கஷ்டம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பகுதி உக்லிடர். ஸோ இந்த பகுதி எல்லாம் தான் இம்பார்ட்டன்டான பகுதி. இது எல்லாத்தையும் செக் வச்சு அடிக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியோமிஸ்கி வந்து ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க. அங்க வந்து ரஷ்யாவோட கொடி பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வருது. இதை மேலும் உறுதி செய்யும் வகையில உக்ரைனோட ப்ரோ உக்ரைன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பிரியோமிஸ்கி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இந்த நித்தைலவுன் இருக்கு. அதாவது பிரியோமிஸ்கிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் இருக்கு. நித்தைலவுன் சொல்லிட்டு இந்த செட்டில்மெண்ட்டை நோக்கியும் ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த பகுதி இந்த ஆத்விகா விழுந்தது இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். எந்தெந்த வகையெல்லாம் முன்னேறலாம்னு சொல்லிட்டு. இப்போ அதுபடி இந்த டாக்மேக்லேருந்து கீழே நித்தைலவ் வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அடுத்து அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வாயர் இருக்கு இல்லையா? அது முழுசுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாங்ஸை ரஷ்யா செக்யூர் பண்ணிட்டாங்க. ஃப்ளாங்ஸுங்கிறது பக்கவாட்டு தாக்குதல். ஸோ அந்த பக்கவாட்டு தாக்குதலை வந்து யாரும் பண்ண முடியாத அளவில் இந்த இடத்துலலாம் அவங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்தைலாவுக்கு கீழே கிருஷ்ணோஹரிவ்கா. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நெத்தைலாவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே கிருஷ்ணோஹரிவ்காவை நோக்கியும் கிருஷ்ணோஹரிவ்காவோட வடக்கு பகுதியிலேருந்து கீழே போக முடியும். அதே போல் தான் கிருஷ்ணோஹரிவ்காவோட தெற்கு பக்கம் கிழக்கு பக்கத்தில் ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணோஹரிவ்காவோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கிர்கிரோஃப்ரிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்டை நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பிடிக்கும்போது இந்த இடத்துல அந்த ஒரு ரிசர்வாயர் போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரிசர்வாயர் வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபிளாங்ஸையும் செக்யூர் பண்ணிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய டெரிட்டரியை ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த நித்தைலோவிக்கு மேலே தான் இந்த ஆர்ச்சர் ட்ரெயினி இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரஷ்ய வீரர்கள்னால பிடிச்சு முன்னேற்றம் அடைய முடியுன்றதுக்காக. இப்போ அந்த ஆர்ச்சர் ட்ரெயினியான்றது ஈஸியெல்லாம் பிடிச்சிட முடியாது. ரஷ்ய வீரர்கள் ஆல்ரெடி அதுக்கு பலமுறை ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த ரயில்வே லைன் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே முன்னேறி போய் அதை பிடிக்கலான்னா ட்ரை பண்ணாங்க. பல வீடியோ பதிவுகள் இருக்கு. உயிரிழப்பு ரஷ்யாவுக்கு நிறைய அந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்ய வீரர்கள் தோத்த இடங்கள் இருக்கா அப்படின்னா பல இடங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா ஒக்லிடார், பெல்லோரிவ்கா, அதுக்கு மேலே ஒரு சின்கிக்வான்னு ஒன்று இருக்குது, அந்த குப்பியான்ஸ்க் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய சின்கிக்வா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சர் ட்ரெயினியா, இது போல் பல பகுதிகள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது போல் இந்த 4 பகுதிகளில் வந்து ரஷ்ய வீரர்களுக்கு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லிட முடியாது. அஃபென்சிவ் ஆப்ரேஷனை உக்ரைனோட வீரர்கள் வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஹைட்ஸ் தான். ஏன்னா அந்த உக்லிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைட்டான பில்டிங்ஸ் தான் இருக்குது. இந்த ஆர்ச்சர் ட்ரைனிங் அது ரொம்ப சேஃபான இடம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சப்போர்ட்டு உக்ரைனியன் வீரர்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தான் பில்லோரிவ்காவில் இருக்கக்கூடிய அந்த தெரிக்கானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதுனால இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள பில்லோரிவ்காவும் வந்துடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பகுதிகள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள மே 10க்குள்ள வந்துடணும். அப்படி வந்துருச்சுன்னா தான் ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பண்ணும்போது ஒரே ஃபெச்சாக டினிபர் ரிவர் வரைக்கும் போக முடியும். ஒருவேளை இந்த பகுதிகள்லாம் பிடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இது இன்னுமே ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. ஆனால் யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது, ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் 4 லட்சம் பேர் வரைக்கும் புதுசாக மொபைலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல். ஏங்க ஒரு நாளைக்கு 30,000 பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆல்ரெடி இது போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ரஷ்யா தரப்புல இதை சொல்லிக்கிறாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 30,000 பேர்த்துக்கிட்ட இருக்குது, மாஸ் மொபைலைசேஷன் பண்ணணும் நீட் இல்லை அப்படிங்கிறது போல். ஆனால் இப்போ யூகே தரப்புலேருந்து 4 லட்சம் பேர்த்த புதுசாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி 3 லட்சம் பேர் சும்மா இருக்கிறாங்க, அதுக்கே எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியலன்னு எல்லாத்துக்கும் புளிய கரைச்சிட்டு இருக்குது. இன்னும் புதுசாக ஒரு 4 லட்சம் பேர் எடுத்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு 30,000 பேர்னா என்னங்க ஃபுல் மொபைலைசேஷனா அப்படிங்கிறது போல் இருக்குது. ஏன்னா உக்ரைனும் ஃபுல் மொபைலைசேஷன் பண்ணணும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் ரஷ்யாவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது போல் கேள்விகள்லாம் வருது. ஸோ இது மிகப்பெரிய உலகப்போர் மாதிரி தான் போகுது. இதே ஒரு மினி உலகப்போர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 50 நாடுகள் ஒரு நாட்டுக்கு உதவி பண்ணி மெர்சனரிஸ்ன்ற பேரில் சண்டை பிடிக்கிறாங்க. அது அப்படி பிடிச்சா என்ன, அவங்களே உள்ள வந்து சண்டை பிடிச்சா என்ன அப்படிங்கிற வேரியேஷன் இருக்குது. ஆனால் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அவங்களே நேரில் வந்து சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட F-35 ஃபைட்டர் ஜெட்ஸு இது போல் அதிநவீனமான விமானங்கள், அதிநவீனமான ஆயுதங்கள் உள்ளே வரும். பட் ஆனால் இது ஒரு மினி உலகப்போர், சும்மா ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக அப்படிங்கிறதோட சொல்லப்படுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.